ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சேப்பக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரை மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இந்த சேப்பக்கிழங்கு குக்கரில் போட்டு 2 விசில் வச்சு இந்த விசில் தானாக ரிலீஃப் ஆகிற அளவுக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ சேப்பக்கிழங்கு சரியான பதத்தில் நல்லா வெந்திருக்கு. இது போல் மேலே தோல் ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இந்த சேப்பக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சேப்பக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம தோலை உரிச்சிக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம தோலை உரிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக தோலை உரிக்க வரும். அது இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக செய்கிறதுக்கும் இருக்கும். சேப்பக்கிழங்கு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தோல் உரிச்சோன்னா தோலை உரிக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு டேஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோன்னா இது போல் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நான் எல்லா சேப்பக்கிழங்கையும் இது போல் தோலை உரிச்சிட்டேன். இப்போ எல்லா காயும் இது போல் தோல் உரிச்சதுக்கு அப்புறமா இந்த பிசுபிசுப்பு தன்மை குறையிறதுக்காக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்கறதுனால இந்த சேப்பக்கிழங்கோட பிசுபிசுப்பு தன்மை குறையும். அது இல்லாமல் நம்ம மசாலா போட்டு கலரும் போதும் நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இது போல் எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், என்னுடைய காய்க்கு ஏற்ற அளவுக்கு நான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறேன். உங்கள் காய் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலா சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சேப்பக்கிழங்கு எடுத்தேன். அந்த அளவுக்கு தான் நான் இன்றைக்கி மசாலா சேர்க்க போகிறேன். உங்கள் காய்க்கு ஏற்ற அளவு நீங்கள் மசாலா பவுடர் சேர்த்துக்குங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம பொறுமையாக கலந்து விடணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலந்து விடக்கூடாது. காயை இது போல் மேலோட்ட இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து கொடுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் லாஸ்ட்டாக கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலாம் நல்லா இதில் ஒட்டி வரதுக்காக இது போல் கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை ஊற வைக்கணுன்னால அவசியம் கிடையாது. இந்த மசாலா ஈரப்பதத்தில் இந்த காயோடு சேர்ந்து நல்லா ஒட்டி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் இல்லைன்னா பேன் வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இது போல் சேப்பக்கிழங்கு ஃப்ரை பண்ணும் போது நம்ம பேன் வச்சுக்கணுன்னா நமக்கு ஒட்டாமல் ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. இது பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சேப்பக்கிழங்கு எடுத்து இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேப்பக்கிழங்கு சேர்த்துட்டு ஸ்டவ்வை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா செவந்து வர ஆரம்பிக்கட்டும். ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை நல்லா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் செவக்க விடணும். இது எந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக செவக்க விடுறோமோ நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரெடியாகும். சேப்பக்கிழங்கு இயற்கையாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த சேப்பக்கிழங்கு வாரத்துக்கு 1 முறையாவது எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு இது போல் ஃப்ரை பண்ணி லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் புளி சாதம் எல்லாத்துக்குமே ஒரு டேஸ்டியான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை நல்லா இப்போ செவக்க விட்டுடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் செவந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சேப்பக்கிழங்கு ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.